அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில், இந்த மாதத்தின் 2ஆம் வாரமாக இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் எதில் யோகம் கிடைக்க போகிறது, அதே சமயம் இதில் சோதனை என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்திருக்கின்றன. கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மிக பெரிய மாற்றத்தை எந்த விஷயம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது கிரகநிலைகள் அனைத்தும் சாதகமான சூழலை உருவாக்குமா என்றால் நிச்சயம் இல்லை. சோதனையான நிகழ்வை உருவாக்குமா என்றால் அதுவும் நிச்சயமாக இல்லை. சில கிரகநிலைகள் சாதகமாகவும் சில கிரகநிலைகள் சோதனையை உருவாக்கக்கூடிய அமைப்பிலும் வலம் வரும்போது கிரகநிலைகளின் தன்மையை அறிந்து அதற்கு ஏற்றவாறு செயல்பாடுகளை மாற்றும் போது நிச்சயமாக பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் முற்றிலுமாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். அந்த வகையில் இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சுகஸ்தானமாகிய 4 வலம் வருகிறார். இந்த வாரத்திற்கு பிறகு முழுமையாக வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பிற்கு திரும்புகிறாருங்க. எனவே உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான நெருக்கடிகளும் சிக்கல்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரப்போகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல நெருக்கடிகளை ராசியின் அதிபதியான குரு பகவான் இந்த வேளையில் தகர்த்தெறிய போகிறாருங்க. ராசியின் அதிபதியான குரு பகவான் மிக வலுவாக சுகஸ்தானத்தில் அமர்ந்து வக்ரகதியில் வலம் வந்தாலும் கூட நிறைந்த மாறுதலை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஏனென்றால் முழுமையாக வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய அமைப்பை நோக்கி சென்றிருக்கிறாருங்க. எனவே நினைப்பதை விட சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. இதுவரை திட்டமிட்டு பல பணிகளை செய்து முடிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு வந்த நிலையில் இனி விரைவாகவும் திட்டமிட்டும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே பெரும்பாலான நெருக்கடிகளும் சிக்கல்களும் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வருவதோடு மிக பெரிய அளவில் காரிய தடை, சிக்கல், சிரமம் என்று சொல்லப்பட்ட பல நிகழ்வுகளை நிச்சயமாக தவிடுபடியாக்கி உறுதியாகவே முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. பெரும்பாலான காரிய தடைகளை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் விலக்கி விடுகிறாருங்க. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது. பெரிய அளவிலான காரிய தடை, சிக்கல், சிரமம் என்று பல நெருக்கடிகளை அதிகமாக சந்தித்து வந்த மீனராசிக்காரர்களுக்கு அந்த நெருக்கடிகளும் சிக்கல்களும் இனி வரக்கூடிய தருணங்களில் உறுதியாகவே கட்டுக்குள் வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது 7.5 சனியில் ஜென்ம சனியின் ஆதிக்கம் அதிதீவிரமாக வலுப்பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு பல வகையான நெருக்கடிகளையும் சிரமங்களையும் முற்றிலுமாக தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது மீனராசிக்காரர்கள் எதை செய்தாலும் அதை துணிச்சலுடன் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை 8, 10, 12 ஆகிய இடங்களில் மிகவும் வலுவாக இந்த வேளையில் மீனராசிக்காரர்களுக்கு கிடைப்பதால் பல வகையான நெருக்கடிகளும் சிரமங்களும் சிக்கல்களும் அஷ்டம பாதிப்புகளும் உறுதியாகவே கட்டுக்குள் வரும். எனவே நீங்கள் நினைப்பதை விட நல்ல மாற்றத்திற்கும் முன்னேற்றத்திற்குமான சிறப்பான வாய்ப்புகள் அடுத்தடுத்து உறுதியாக மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. பெரிய அளவில் எவரையும் நம்ப முடியாத சூழல் நிலவிய தருணத்தில் சிறப்பான மாற்றத்தை குரு ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதே போன்று இந்த வேளையில் சந்திரனும் மிக வலுவாக இந்த வாரத்தின் துவக்கத்தில் அஷ்டமத்தில் வலம் வந்தாலும் அதை தொடர்ந்து 9, 10, 11 ஆகிய இடங்களில் மாறுகிறாருங்க. வளர்பிறை சந்திரனாக இல்லாமல் தேய்பிறை சந்திரனாக அஷ்டமத்தில் இருந்து மாறக்கூடிய இந்த வேலை என்பது பெரும்பாலான நெருக்கடிகளையும் சிக்கல்களையும் தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேலையானது உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே மீனராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். சந்திரனும் துரிதமான விரைவான முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கிறார். அதே போன்று நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு விரயத்தில் இருந்தாலும் மோட்சக்காரகரான கேது யோகத்தில் இருக்கிறார். யோகஸ்தானத்தை முழுமையாக
நிழல் கிரகமான கேது வலுப்படுத்தக்கூடிய வேளையில் பல்வேறு வகையிலான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நீங்கள் நினைப்பதை விட சிறப்பாகவும் விரைவாகவும் கைகூடக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. எதிர்மறையான சிந்தனை, கற்பனையான பயம், எதிர்காலத்தை பற்றிய அச்சம் போன்றவை நீங்கி பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை கேது ஏற்படுத்துகிறாருங்க. கேதுவின் அமைப்பால் பாக பிரிவினை, பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை, நீதிமன்ற வழக்குகள் போன்றவை சுமூகமாக தீர்வு காணப்பட்டு நல்ல வளர்ச்சி காணும் தருணமாக இந்த வேலை நிச்சயம் மீனராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் விரய செலவுகளை ஏற்படுத்தினாலும் ராகு இந்த தருணத்தில் சுப விரயங்களாக மாற்றி கொடுக்கிறாருங்க. எனவே பெரும்பாலான சிக்கல்களும் நெருக்கடிகளும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கட்டுக்குள் இருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு பெரும்பாலான சிக்கல்களை முழுமையாக களைந்து மீனராசிக்காரர்கள் சிறப்பான மாற்றத்தை சந்திக்க முடியும். இப்படி இந்த கிரகநிலைகள் சாதகமான சூழலையும் யோகமான வாய்ப்புகளையும் உருவாக்கக்கூடிய இந்த தருணத்தில் சோதனை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை 7.5 சனியில் ஜென்ம சனி உருவாக்குகிறாருங்க. ஜென்ம ராசியில் சனி பகவான் அதிதீவிரமாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் பல பொருளாதார ரீதியான சிக்கல்களையும் நெருக்கடிகளையும் அதிகமாக மீனராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய சூழல் உண்டு என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். எனவே இந்த தருணத்தில் அதிக கவனமும் மிக முக்கியமாக விழிப்புணர்வும் நிச்சயமாக தேவைப்படுகிறது. ஏனென்றால் இந்த தருணத்தில் அதிக காரிய தடை ஏற்படுங்க. எடுத்தோம் கவிர்த்தோம் என்று பணிகளை மேற்கொள்ளாமல் உறுதியாகவே நிதானத்துடனும் பொறுமையுடனும் பணிகளை மேற்கொண்டால் பல்வேறு வகையில சிக்கல்களை தவிர்க்க முடியும். இருந்தாலும் பெரும்பாலான தடைகளும் தாமதங்களும் அதிகமாக இருக்கிறது என்பதை தான் சனி ஜென்மத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதிப்படுத்துகிறாருங்க. நம்பிக்கை பிறக்காத ஒரு சந்தர்ப்பமாகவும் எவரையும் முழுமையும் நம்ப முடியாத ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. பண நெருக்கடி சற்று கூடுதலாகவே அதிகரிக்கக்கூடிய ஒரு வேலையாக இந்த தருணம் அமைந்திருக்கிறது. எனவே பணம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக மீனராசிக்காரர்களுக்கு தேவைப்படுகிறது. திடீரென சில மாற்றங்கள் என்பது உங்களுடைய வாழ்வில் தடுமாற்றத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திவிடும். சரியான பாதையில் பயணிக்காமல் திசை மாறி செல்லக்கூடிய சூழலும் உண்டு. எனவே அதிக கவனம் மிகவும் முக்கியமாக. மற்ற ராசிக்காரர்களை விட மீன ராசிக்காரர்களுக்கு சனியின் அமைப்பால் சற்று கூடுதலாக தேவைப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. திடீர் பயணங்களும் திடீர் குழப்பங்களும் ஏற்படலாம். எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது. அதே சமயம் ஜென்ம ராசியில் ராசியின் ராஜ யோகாதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார். சுக்கிரன் ஜென்மத்தில் உச்சம் பெற்றிருப்பது ஒரு வகையில் வரவேற்கத்தக்க அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் ராசியின் அதிபதியான குருவின் பார்வையில் பகை கிரகமாக இருக்கிறார். அவரும் ஜென்மராசியில் இருப்பதால் சில தடுமாற்றங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகலாம். எனவே கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். ஆனால் அதே வேளையில் சுக்கிரன் உச்சம் பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் இருப்பதால் இந்த தருணத்தில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் பணிச்சுமை அதிகரிக்கும். அலைச்சலும் சிரமமும் அதிகரித்தாலும் கூட இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயமாக சந்திக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விரயத்தில் செவ்வாய் இருக்கிறார். குருவின் சுப பார்வை கிடைப்பதால் சுப விரயம் அதிகரிக்கும். பெரிய அளவுல பிரச்சனை இல்லை. ஆனால் விரயத்தில் வக்ரம் பெற்ற அமைப்பில் புதன் வலம் வருகிறாருங்க. உஷ்ண கிரகமான சூரியனும் விரயத்தில் இருக்கிறார். எனவே எதிர்பாராத பல விரய செலவுகளை நிச்சயமாக சோதனை நிறைந்தவையாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் தான் இருக்கிறது என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. எனவே கிரகநிலைகள் பெரும்பாலும் சாதகமற்ற சூழலையும் சாதகமான சூழலையும் உருவாக்கக்கூடிய இந்த வேளையில் கிரகநிலைகளின் தன்மை அறிந்து செயல்பட்டால் சிறப்பான மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வது மீனராசிக்காரர்கள் கையில் தான் இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைவாக பெற வேண்டும் என்றால் உறுதியாகவே இந்த வேளையில் மீனராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். குலதெய்வ வழிபாடு உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளையும் சிரமங்களையும் விலக்கி நன்மையை நிறைவாக மீனராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.